நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹிந்தி வார்த்தைகள். நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு ஹிந்தி வார்த்தைகள் தான் மிக மிக அடிப்படை. ஸோ நிறைய ஹிந்தி வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃப்ளூயன்சியாக ஹிந்தி பேசலாம். ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் இன்றைக்கி நம்ம ஒரு 35 ஹிந்தி வார்த்தைகள் தான் கற்றுக்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பெயர். பெயர் அப்படின்னா நேம். ஸோ நேம் அப்படின்னா ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? நாம் அப்படின்னு சொல்லணும். நாம் நாம் கேஷுவலாக நம்ம கேட்போம், உன்னுடைய பேர் என்ன அப்படின்ட்டு. தும்ஹாரா நாம் கியா ஹே? உன்னுடைய தும்ஹாரா. நாம் பெயர், என்ன கியா ஹே? தும்ஹாரா நாம் கியா ஹே? ஸோ நாம் அப்படின்னா பெயர். நெக்ஸ்ட் ஒன் நிறம். ரங். நிறம் அப்படின்னா ஹிந்தியில் ரங் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ரங். நிறம் அப்படின்னா ரங். ரங். நெக்ஸ்ட் ஒன் கருப்பு. கருப்பு அப்படின்னா காலா, அதாவது கருப்பு கலர். கலர் அப்படின்னா ரங்கு. ஸோ கருப்பு கலர் அப்படின்னா காலா ரங். காலா ரங். கருப்பு அப்படின்னா காலா. ஒயிட் கலர் வெள்ளை, அதுக்கு சஃபேத் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி நிறைய கலர்ஸ்க்கு ஹிந்தி நேம்ஸ்லாம் இருக்குது. அதோட வீடியோவும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். கட்டிடம். கட்டிடம் அப்படின்னா பில்டிங். பில்டிங் அப்படின்னா ஹிந்தியில் மகான். 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 மகான் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு வேர்டையும் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும். அண்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அது நெக்ஸ்ட் டைம் ரீகால் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அரசாங்கம். ஹிந்தியில் சர்க்கார். அரசாங்கம், சர்க்கார், கவர்மெண்ட், சர்க்கார். அருகில் அப்படின்னா கே பாஸ். என் அருகில், மேரா பாஸ். அருகில் அப்படின்னா கே பாஸ். கே பாஸ். பாஸ் அப்படின்னா பக்கத்தில், அருகில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அருகில் அப்படின்னா பாஸ். அலுவலகம். தஃப்தர். தஃப்தர். இது இப்போ சொல்லக்கூடாது, இஃப். தஃப்தர். தஃப்தர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அலுவலகம் அப்படின்னா தஃப்தர். நெக்ஸ்ட் ஒன் தபால் நிலையம் அப்படின்னா டாக் கர். கர் அப்படின்னா வீடு. டாக் கர். தபால் நிலையம் டாக் கர். டாக் கர். நெக்ஸ்ட் வேலை. வேலை அப்படின்னா காம். காம், ஒர்க். ஸோ ஹிந்தியில் வேலை அப்படின்னா ஒர்க். ஒர்க். நெக்ஸ்ட் ஒன் பல அப்படின்னா நிறையா. ஸோ நிறையா அப்படின்னா ஹிந்தியில் கஹி. 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 கஹி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கஹி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் மக்கள். மக்கள், பீப்புள்ஸ் அப்படின்னா ஹிந்தியில் லோக் அப்படின்னு சொல்லணும். லோக். லோக். மக்கள், லோக். நெக்ஸ்ட் ஒன் நாடு. ஸோ நாடு அப்படின்னா தேஷ். தேஷ், நம்முடைய நாடு. ஹமாரா தேஷ். ஹமாரா தேஷ், நம்முடைய நாடு இந்தியா. ஹமாரா தேஷ் இந்தியா. ஹமாரா தேஷ் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன் மாட்டு வண்டி. மாட்டு வண்டிக்கு எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? பைல் காடி. பைல் காடி. பைல் காடி. பைல் காடி. காடி அப்படின்னா வண்டி. மாட்டு வண்டி அப்படின்னா பைல் காடி. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் கோதுமை. கோதுமை அப்படின்னா வீட். இதை ஹிந்தியில் நம்ம கேஹூ அப்படின்னு சொல்லணும். கேஹூ. கோதுமை அப்படின்னா கேஹூ. கேஹூ. நடந்து அப்படின்னா பைதல். பைதல். நடந்து வா அப்படின்னா பைதல் ஆ. வா அப்படின்னா ஆ. சப்போஸ் வாங்க அப்படின்னா ஆவோ. நடந்து வாங்க அப்படின்னா பைதல் ஆவோ. பைதல் ஆவோ. பைதல் ஆயே. இப்படியும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். நடந்து பைதல், நடந்து வாங்க பைதல் ஆவோ, பைதல் ஆயே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? உணவு அப்படின்னா காணா. உணவு அப்படின்னா காணா. உணவு, காணா, ஃபுட்டு. உணவு, ஃபுட்டு சாப்பிட்டீங்களா, சாப்பாடு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போமா? ஸோ காணா காலியா அப்படின்னு கேட்கணும். காணா காலியா.
உணவு அப்படின்னா காணா, உணவு காணா. எதிரில் ஆப்போசிட்டில். ஸோ எதிரில் அப்படின்னா ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், சாம்னே அப்படின்னு சொல்லணும். சாம்னே. எதிரில் அப்படின்னா சாம்னே, எதிரில் சாம்னே, சாம்னே. முன்னால் அப்படின்னா ஆகே. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ஸோ எதிரில், முன்னால், பின்னால், இது பேசிக்காகவே ஒரு அடிப்படை ஹிந்தி வார்த்தை தான். எதிரில் அப்படின்னா சாம்னே அப்படின்னு சொல்லணும். முன்னால் அப்படின்னா ஆகே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பின்னால் அப்படின்னா பீச்சே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ சாம்னே, ஆகே, பீச்சே. எதிரில் அப்படின்னா சாம்னே, முன்னால் அப்படின்னா ஆகே, பின்னால் அப்படின்னா பீச்சே. பின்னால் அப்படின்னா பீச்சே. நெக்ஸ்ட் ஒன், வெளியே. வெளியே அப்படின்னா பாகர், பாகர். வெளியே பாகர். உள்ளே அப்படின்னா அந்தர், உள்ளே அப்படின்னா அந்தர். பாகார், வெளியே போங்க அப்படின்னா பாகார் ஜாவோ, வெளியே போங்க பாகார் ஜாவோ. உள்ளே அப்படின்னா அந்தர், உள்ளே வாங்க அப்படின்னா அந்தர் ஆவோ, அந்தர் ஆவோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், முன்பு அப்படின்னா பகலே, முன்பு அப்படின்னா பகலே, பகலே. முன்பு பகலே. ஆக அப்படின்னா லியே, ஆக அப்படின்னா லியே, லியே. ஆக, லியே. பிறகு அப்படின்னா பாத், நெக்ஸ்ட். பிறகு அப்படின்னா பாத், நெக்ஸ்ட். பிறகு பாத். உடன் அப்படின்னா சாத், என்னுடன் அப்படின்னா மேரே சாத், என்னுடன் வா, மேரே சாத் ஆவோ. என்னுடன் வாங்க, மேரா சாத் ஆயே, மேரே சாத் ஆவோ. உடன் அப்படின்னா சாத், உடன் அப்படின்னா சாத், சாத். நெக்ஸ்ட் ஒன், கீழே. கீழே அப்படின்னா நீச்சே, நீச்சே. கீழே போங்க, நீச்சே ஜாவோ, கீழே போங்க, நீச்சே ஜாவோ. கீழே போடுங்க அப்படின்னா நீச்சே டாலோ, டாலோ அப்படின்னா போடுங்க. ஸோ கீழே அப்படின்னா நீச்சே, கீழே போங்க நீச்சே ஜாவோ, கீழே போடுங்க நீச்சே டாலோ, கீழே வையுங்க அப்படின்னா நீச்சே ரக்கோ, நீச்சே ரக்கோ, நீச்சே ரக்கோ. பற்றி அப்படின்னா பாரேமே, இதை பற்றி அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ பற்றி அப்படின்னா பாரேமே, பாரேமே. இதை பற்றி இஸ்கே பாரேமே, அதை பற்றி உஸ்கே பாரேமே. இதை பற்றி அப்படின்னா இஸ்கே பாரேமே, அதை பற்றி அப்படின்னா உஸ்கே பாரேமே. ஸோ அதே மாதிரி தான் சம்மதமாக அப்படின்னா அதுவுமே சேம் பாரேமே, பாரேமே, பாரேமே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இல்லாமல் அப்படின்னா பினா, இல்லாமல் அப்படின்னா பினா, பினா, பினா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அது போல அப்படின்னா கீ தரக், அது போல அப்படின்னா கீ தரக், கீ தரக். அது போல, தரக், தரக். இஸ்கி தரக் அப்படின்னு சொல்லுவோம். அது போல, தரக், தரக். அபூர்வமாக அப்படின்னா ஃபிரலே, அபூர்வமாக அப்படின்னா ஃபிரலே, ஃபிரலே, ஃபிரலே. நாள் அப்படின்னா தின், தின். நாள் அப்படின்னா தின், தின். நெக்ஸ்ட் ஒன், விடுமுறை. விடுமுறை அப்படின்னா சுட்டி, விடுமுறை, சுட்டி, சுட்டி அப்படின்னா ஹாலிடே. விடுமுறை அப்படின்னா சுட்டி, சுட்டி. இன்று அப்படின்னா ஆஜ், இன்று அப்படின்னா ஆஜ். இன்று, இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது, ஆஜ் ஸ்கூல் ஹே. இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது, ஆஜ் ஸ்கூல் ஹே. இன்று அப்படின்னா ஆஜ். பண்டிகை, ஃபெஸ்டிவல் அப்படின்னா இத்யோஹார், 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 இத்யோஹார். பண்டிகை, இத்யோஹார். தீபாவளி பண்டிகை, தீபாவளி தியோஹார். பொங்கல் பண்டிகை, பொங்கல் தியோஹார். ஓகே, மாலை அப்படின்னா ஈவினிங், ஷாம். மாலை அப்படின்னா ஷாம், ஈவினிங், ஷாம். மாலை, ஷாம். மாலை, ஈவினிங் வாங்க, மாலை வாங்க அப்படின்னா ஷாம் கோ ஆவோ, ஷாம் கோ ஆவோ, ஷாம் கோ ஆயியே அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ மாலை அப்படின்னா ஷாம். ஸோ டோட்டலி இன்றைக்கி நம்ம 35 ஹிந்தி வார்த்தைகள் தான் பார்த்தோம். எல்லாமே அடிப்படை ஹிந்தி வார்த்தைகள்.
நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தன்யவாத் டு ஆல்.